தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வாக்கியம் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக சாட்சியாக வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சியாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வது, ஆண்டுடைய கற்பனையை கைக்கொள்வது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் முயற்சி எடுப்பதில்லை. அநேக சோம்பேறிகளை ஆண்டவர் விரும்புவதில்லை. முயற்சிகள்தான் தேவன் அங்கே நேசிக்கிறார். அவர் முயற்சிகளும் அங்கீகரிக்கிறார். இங்கே ஸ்காலந்து நாட்டில் தேசத்தில் அர்மடேல் பட்டணம், அங்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திரளான மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பேசப்போவது யார் என்று சொல்லி அந்த ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரராய் எரிக் லிட்டில் என்பவர் அந்த நாளில் பிரசங்கித்தார். அங்கே 100 மீட்டர் ஓட்டத்தில் ஒரு உலக சாதனை செய்தவராய் இருந்தார். கிறிஸ்துவின் மீதுள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டும் என அங்கே அவளுக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது. அதனால் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் அங்கே பறைசாரி கொண்டிருந்தார். அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்தது. ஸ்காலந்து கலந்து மிஷினரி அந்த பெற்றோரின் செல்ல மகனாக சீனாவில் பிறந்தார். எடின்பரோவில் கல்வி கற்றார். இளம் வயதிலே விளையாட்டுத் துறையில் அங்கே வெற்றி குவிந்தார். விடாமுயற்சி இருந்தது. அந்த விடாமுயற்சி தான் தொடர் வெற்றிகள் குவிந்தன. 1922 ஆண்டு பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் ஒரு ஒலிம்பிக் போட்டி ஆரம்பித்தன. அதிலே 100 மீட்டர் அங்கே ஓட்டப்பந்தயத்தில் அப்போட்டியில் அவர் பங்கு பெற விரும்பிய அவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. எனவே உலக புகழா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிவதா, சாட்சியாக இருக்க வேண்டுமா, சாட்சி பொருளாய் மாற வேண்டுமா, மனதிலே ஒரு போராட்டம் எழும்பியது. ஆனால் சாட்சியாய் வாழ்பவர்கள் சாதித்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கே எரிக் லிட்டில் அங்கே சாதித்தார். என்னவென்று பார்க்கும்போது அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே நடத்திய அந்த எரிக் லிட்டில் பிப்ரவரி 1945 ஆண்டு தன் பூலோகத்தை ஓட்டத்தை முடித்தார். 1932 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து சீனா சென்றடைவதற்குள் எத்தனையோ தடைகள் இருந்தன, எத்தனையோ ஏமாற்றம் இருந்தன. அத்தனையும் அவர் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு அங்கே வெற்றி பெற்றார். சீனா வந்தடைந்தார். அங்கே கிளாடிஸ், திருமதி லாங்ஸ்டன் அவர்கள் உதவியுடன் தன் பணியை தொடரினார். சீன மொழியை மிகவும் கடினப்பட்டு அவர் படித்து சீன மக்களுக்கு புரிய வேணும் அந்த செய்திகளை ஒரு கதை போல அங்கே கூறினார். கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்தில் ஜொலிக்க செய்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஜப்பானிய சீனாவை தாக்கிய போது சிறப்பான ஒரு செய்தி, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனவே நீங்கள் நாளும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறைவான நாட்களிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென்.